மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்திற்கு மாற்றாக மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய விபிஜி ராம்ஜி திட்டம் வரும் ஜூலை 1ஆம் தேதி முதல் நாடு முழுவதும் அதிகாரப்பூர்வமாக அமலுக்கு வருகிறது. எதிர்க்கட்சிகளின் கடுமையான எதிர்ப்புகளை மீறி கடந்த ஆண்டு இதற்கான சட்ட வடிவத்தை மத்திய அரசு கொண்டு வந்த நிலையில் தற்போது திட்டவட்டமான அமல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது. கிராமப்புற மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்திய கிராமப்புற ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரமாக விளங்கிய 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் முற்றிலும் உருமாறுகிறது. மகாத்மா காந்தி பெயரிலான இத்திட்டத்திற்கு பதிலாக மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய விபிஜி ராம்ஜி திட்டம் வரும் ஜூலை 1 முதல் நாடு முழுவதும் முழுமையாக நடைமுறைக்கு வரவுள்ளது. இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு மே 11 மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. இதன் மூலம் பல தசாப்தங்களாக நடைமுறையில் இருந்த பழைய கட்டமைப்பு மாறப்போகிறது என்பது உறுதியாகியுள்ளது. எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்பை மீறி கடந்த ஆண்டு எடுக்கப்பட்ட முடிவு மகாத்மா காந்தியின் பெயரில் செயல்பட்டு வந்த இந்த வரலாற்று சிறப்புமிக்க வேலைவாய்ப்பு திட்டத்தின் பெயரை மாற்றுவதற்கும் அதன் செயல்பாடுகளில் திருத்தங்களை கொண்டு வருவதற்கும் கடந்த ஆண்டே மத்திய அரசு தீவிர நடவடிக்கை எடுத்தது. இதற்கு நாடாளுமன்றத்திலும் மாநில அரசியல் தளங்களிலும் எதிர்க்கட்சிகள் தங்களது கடுமையான எதிர்ப்புகளை பதிவு செய்தனர். ஏழை மக்களின் வயிற்றில் அடிக்கும் செயலென பல்வேறு விமர்சனங்கள் எழுந்தபோதிலும் திட்ட மாற்றத்தை மத்திய அரசு உறுதியாக முன்னெடுத்து சென்று தற்போது அமல் தேதியும் குறிப்பிட்டுள்ளது. அமல் தேதி வெளியாகியுள்ள நிலையில் புதிய விபிஜி ராம்ஜி திட்டத்தின் கீழ் தொழிலாளர்களுக்கான தினசரி ஊதியம் உயருமா அல்லது குறையுமா, வேலை நாட்களின் எண்ணிக்கை நீடிக்குமா, நிதி ஒதுக்கீடு எவ்வாறு கையாளப்படும் என்பது போன்ற பல்வேறு கேள்விகள் எழுந்துள்ளனர். இது குறித்து விரிவான மற்றும் புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை மத்திய அரசு விரைவில் தனி அரசாணையாக வெளியிடும் என தகவல் வெளியாகியுள்ளது. இத்திட்டம் விக்சித் பாரத் கேரண்டி ஃபார் ரோஸ்கர் அண்ட் ஆஜீவிகா மிஷன் அல்லது சுருக்கமாக விபிஜி ராம்ஜி என அழைக்கப்படுகிறது. இது 2005ஆம் ஆண்டின் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி சட்டத்திற்கு மாற்றாக இந்தியாவின் 2047 வளர்ந்த பாரத தொலைநோக்கு பார்வைக்கு ஏற்ப கிராமப்புற மேம்பாட்டையும் வாழ்வாதாரத்தையும் உறுதி செய்ய கொண்டுவரப்பட்டுள்ளது. பழைய திட்டத்தின் கீழ் 100 நாட்கள் மட்டுமே வேலை உத்தரவாதம் அளிக்கப்பட்டிருந்த நிலையில் இப்புதிய சட்டம் ஒரு நிதியாண்டில் ஒவ்வொரு கிராமப்புற குடும்பத்திற்கும் 125 நாட்கள் உடல் உழைப்பு வேலைக்கு சட்டப்பூர்வ உத்தரவாதம் அளிக்கிறது.